அணுகுண்டுகள் கூட ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகங்கள் புரட்டுகின்ற போதெல்லாம் வெடிக்கும். எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலகம் அழிக்கப்பட்டது, திட்டமிட்டு வேண்டுமென்றே அழிக்கப்பட்டது. ஒரு இனத்தை அழிக்க வேணும் என்று சொல்லி சொன்னா அந்த இனத்தினுடைய வரலாறுகள், ஆவணங்கள், தொன்மைகள், கலை, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், மருத்துவம் சொல்லி எல்லாவற்றையுமே அழித்து விட்டால் அந்த இனமே அழிந்து போய்விடும். காவல்துறையினர் இருந்திருக்கிறோம், அதை விட அரசியல்வாதிகளும் இருந்திருக்கணும் என்று சொல்லி நிறைய தகவல்கள் பல்லாயிரக்கணக்காக பழமையான ஓலைச்சுவடிகள் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. நூலகம் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த பன்முக புலவரான தாவீது அடிகள் அந்த இடத்திலே மாரடைப்புல இறந்து போறார் என்றால் அதுதான் முதலாவது கையெழுத்து பிரதிகளாகவுமே இருந்திருக்குது. முக்கியமானது என்னன்னு சொன்னா சித்த மருத்துவம் தொடர்பாக பனையோலையில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாமே இந்த இடத்துல அழிந்து போயிருக்குது. உண்மை எங்களுடைய தமிழினம் எப்படிப்பட்ட வரலாறுகளை கொண்டிருந்தது, எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போதைப் பொருள் விற்பனை, அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா கலாச்சார சீர்கேடுகள், வாழ்வெட்டுன்னு சொல்லி எங்களோட பிள்ளைகள் மாறிக்கொண்டு வாரினம். அணுகுண்டுகள் கூட ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகங்கள் புரட்டுகின்ற போதெல்லாம் வெடிக்கும். உண்மைதான் அல்லவா? அது தொடர்பான ஒரு காணொலி தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா 1981 ஜூன் 1 எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலகம் திட்டமிட்டு வேண்டுமென்றே அளிக்கப்பட்டது. அது பற்றின ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போது. 1981 எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலகம் அழிக்கிறதுக்கு முதல் எப்படி இருந்தது, அதன் ஆரம்பம் என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அந்த வகையில எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலகம் கட்டப்படைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தெற்காசியாவிலேயே முதன்மையான ஒரு நூலகமாக இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 97,000 புத்தகங்களை இந்த யாழ்ப்பாண நூலகம் கொண்டமைச்சிருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில இருந்து தேடி ஓலைச்சுவடிகள் புத்தகங்களை குறிப்பிடுத்திக் கொண்டு போற ஆக்களும் இருந்திருக்கிற வந்தது யாழ்ப்பாண நூலகத்துக்கு ஒரு பெரிய வரலாறா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல வேறு எந்த நாட்டு நூலகங்கள்லயுமே கிடைக்காத அந்தந்த காலத்திலே அந்த காலத்திலே இருந்த புலவர்களால தமிழ் புலவர்கள் சேர்ந்து உருவாக்கிய மரபுகள் மற்றது ஓலைச்சுவடிகள், ஆவணங்கள் எல்லாத்தையுமே கொண்டமைன்ற ஒரு தமிழ் பெட்டகமாகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யாழ்ப்பாண நூலகம் இருந்திருக்கின்றது. இந்த யாழ்ப்பாண நூலகம் உருவாகிறதுக்கு யார் காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா KM செல்லப்பா என்ற ஒரு அச்சுவெளியை சேர்ந்த நபர் தான் காரணமா இருந்திருக்கின்றார். இவர் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண நீதிமன்றத்துல வேலை செய்து கொண்டிருந்த காலத்துல தன்னுடைய வீட்டுல சின்னதா சேகரித்த புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நாளடைவில் யாழ்ப்பாண நூலகம் என்ற ஒரு பெரிய நூலகமாக உருவாகி இருந்தது. தொடர்ச்சியாக இந்த இனவழிப்புக்கும் இந்த பொது நூலகத்துக்கும் என்ன தொடர்பு என்றதை சொல்லி பார்ப்போம். ஒரு இனத்தை அழிக்க வேணும் என்று சொல்லி சொன்னா அந்த இனத்தினுடைய வரலாறுகள், ஆவணங்கள், தொன்மைகள், கலை, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், மருத்துவம் சொல்லி எல்லாவற்றையுமே அழித்து விட்டால் அந்த இனமே அழிந்து போய்விடும் என்ற வக்கிர எண்ணத்தோடு திட்டமிட்டு எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலகம் அளிக்கப்பட்டது. பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் கல்வி அறிவை பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல கல்வி கற்றோர் அதிகம் என்று சொல்லின கருத்துக்கள் முதல் இருந்தது. ஆனா இன்றைக்கு அது குறைஞ்சு வந்துட்டது. யாழ்ப்பாணத்துல படித்தவர்கள் அதிகம், யாழ்ப்பாணத்துல அரசு வேலைகள்ல இருக்கிறவர்கள் அதிகம், யாழ்ப்பாணத்துல பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கிறவர்கள் எல்லாமே ஆரம்ப காலங்கள்ல அதிகமாக இருந்திருக்கணும். அதோட பார்த்தோம்னு சொன்னா ஆங்கிலேயர் எங்களுடைய நாட்டை விட்டு போகல யாழ்ப்பாணத்துல இருந்து இல்ல பொதுவா தமிழர்கள் பெரிய பெரிய பதவிகள்ல இருந்திருக்கணும் என்றதை அறிந்து திட்டமிட்டே யாழ்ப்பாணத்திலையும் சரி தமிழர்கள் எந்த பதவிகளிலும் வரக்கூடாது, பெரிய பதவிகள்ல வரக்கூடாது, அவர்களுடைய அறிவு ஒடுங்க வேண்டும், அவர்கள் அறிவு சார்ந்து வளரக்கூடாது என்று சொல்லி திட்டமிட்டு அளிக்கப்பட்டதுதான் எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலகம். 1981 வைகாசி மாதம் 31 நள்ளிரவில் ஒரு குழு சுற்றி வளைக்குது. அந்த குழுவில பாத்தீங்கன்னு சொன்னா காவல்துறையினர் இருந்திருக்கிறோம், அதை விட அரசியல்வாதிகளும் இருந்திருக்கணும் என்று சொல்லி நிறைய தகவல்கள் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நூலக எரிப்புல கிட்டத்தட்ட 97,000 புத்தகங்கள் அழிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்காக பழமையான ஓலைச்சுவடிகள் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்றால் இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிந்து கொண்டிருக்கிற செய்தியை கேட்டோ அல்லது அதை நேரில் பார்த்தோம்னு சொல்லி சரியா தெரியல. ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்ததுன்னு சொல்லிடும், கேட்டதுன்னு சொல்லிடும். உண்மையா அது வடிவது எனக்கு தெரியல. ஆனா அந்த அதாவது யாழ்ப்பாண நூலகம் எரிந்து கொண்டிருக்கிறது
என்பதை வந்து அறிந்த பன்முக புலவரான வந்து தாவீது அடிகள் வந்து அந்த இடத்திலேயே வந்து மாரடைப்புல வந்து இறந்து போறார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து 35 மொழிகள்ல வந்து தேர்ச்சி பெற்றவராம். கிட்டத்தட்ட 1980 காலப்பகுதிகளிலேயே வந்து 35 மொழிகளை தேர்ச்சி பெற்ற இவர் வந்து கையெழுத்து பிரதிகளை வந்து நிறைய எழுதி வந்து வச்சிருந்தவராம். அவை எல்லாவற்றையுமே வந்து அந்த யாழ்ப்பாண நூலகத்துல வச்சிருக்கின்றார். அதுதான் வந்து முதலாவது கையெழுத்து பிரதிகளாகவுமே இருந்திருக்குது. அவருக்கு தெரியும் அங்க எரிகிறது என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும். தமிழருடைய ஆவணம், தமிழருடைய வரலாறு, கலை, கலாச்சாரம், மருத்துவம் என்று சொல்லி நிறைய விடயங்கள் வந்து அங்க அழிந்து போகுது, எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாலேயே வந்து அந்த இடத்திலே வந்து அவர் இறந்து போகின்றார். இந்த 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 யாழ்ப்பாண பொது நூலகம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த இனப்போராட்டம், தமிழர்களுடைய இனப்போராட்டம் வந்து வேற பரிணாமத்துல வந்து பார்க்கப்பட்டது. யாழ்ப்பாண நூலகம் வந்து நிறைய 97,000 புத்தகங்கள் வந்து அளிக்கப்பட்டாலும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அங்க வேலை செஞ்ச 33 ஊழியர்களுமே வந்து அங்க வந்து எரிந்து அரைக்குறையா இருந்த சாம்பலாகி போன நிறைய புத்தகங்களை வந்து அதாவது எரிக்கப்பட்ட நிலையில வந்து சேகரித்து வச்சிருக்கிறாங்களாம். அந்த இடத்துல வந்து அழிந்து போன முக்கியமான நூல்கள் என்று சொல்லி பார்த்தோம்னா 1660 வந்து ரோபர்ட் கெனக்ஸ் எழுதியிருந்த ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் என்ற நூல் வந்து அழிஞ்சு போயிருக்குது. அதோட வந்து யாழ்ப்பாணத்தை பற்றி எழுதின வந்து முதலியார் நாயகத்தினால் எழுதப்பட்ட பண்டைய யாழ்ப்பாணம் என்ற நூலும் வந்து அழிஞ்சிருக்கு. அதை விட பார்த்தோம்னா முதல்ல தமிழில் வெளிவந்த வந்து தம்பிமுத்து பிள்ளைனால் எழுதப்பட்ட அபிதான கோஷம் என்ற நூலும் வந்து அதுல இல்லாம போயிருக்கு. அதை விட முக்கியமானது என்னன்னு சொன்னா சித்த மருத்துவம் தொடர்பாக வந்து பனையோலையில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அழிந்து போயிருக்குது. இன்றைக்கு யாழ்ப்பாண பொது நூலகத்துல 2 லட்சம் வரையிலான நூல்கள் இருந்தாலுமே அன்றைக்கு அழிந்து போன நூல்களையும் ஓலைச்சுவடிகளையுமே வந்து மீண்டும் வந்து எங்களால சேர்க்க முடியாது. ஆனாலும் இன்றைக்கு வந்து திரும்பவும் வந்து எங்களுடைய யாழ்ப்பாண நூலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருது. நீங்க வெளியால பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பிரம்மாண்டமா இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள அழிஞ்சு போன விஷயங்களை வந்து திருப்பி தரவே இயலாது. வேண்டுமென்றே செய்யப்பட்ட இனவழிப்பின்ற ஒரு அடையாளம் நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய யாழ்ப்பாண பொது நூலகம் அழிப்பு. இதை வந்து நாங்கள் ஏன் திருப்பி கதைக்கணும், அந்த நாள் வரைக்கும் ஏன் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய ஆவணங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு வந்து கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் சரி ஒரு காலத்துல என் தமிழ் இனம் சரி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கல்வியில சரி நிறைய பதவி, அரச பதவியோட சரி தமிழர்கள் வந்து நிறைய பேர் இருந்தவிடும். ஆனா இன்றைக்கு வந்து அது குறைஞ்சு கொண்டு வர்றது காரணம் என்னன்னா அதுவுமே வந்து ஒரு வேண்டுமென்ற திட்டமிட்ட செயல்தான். பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய மக்களை வந்து கல்வியில வந்து குழப்பறதுக்கான நிறைய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல பார்த்தோம்னா இப்ப பொதுவா இந்த போதைப் பொருள் விற்பனை, அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா கலாச்சார சீர்கேடுகள், வாழ்வெட்டுன்னு சொல்லி எங்களோட பிள்ளைகள் வந்து மாறிக்கொண்டு வாரினம். அதுகளை விட்டு எங்களுடைய இனத்தின் தேவைகளை அறிந்து வந்து எங்களுடைய பிள்ளைகள் செயற்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுடைய சுவனியா வித்னாந்த்.